Hi friends, welcome back to our channel. நாங்க உங்க மாதிரி ஜோடி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி. லாஸ்ட் டைம் நம்ம பாப்பாக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தோம். இந்த தடவை ராதை வேஷம் போட்டிருக்கோம். அது போறதுக்குள்ள அந்த பிள்ளைங்களை பாடா படுத்தி எடுத்துருச்சு. ஒரு வழியா போட்டு முடிச்சுட்டு இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்ன இடம்னு வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் சிலு, ஹாய். கொட்டு, ஏய் கொட்டு கொட்டு அப்படியே. இந்த வந்து அப்பா 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 அங்க அப்பா. சரி சரி அவ்வளவுதான். இந்தா 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 கொட்டு வைப்போமா? இந்தா இங்க பாரு, ஹாய் சொல்லு. ஹாய். எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, திருமங்கலம் தங்கமயிலுக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால நம்மள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இங்க கிருஷ்ணன் வேஷம், ராதை வேஷம் போட்டுட்டு வர 30 குழந்தைங்களுக்கு கிஃப்ட் தராங்களாம். அதான் நம்ம பாப்பாவை ரெடி பண்ணி நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். வாங்க உள்ள போய் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். அங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு கிருஷ்ணன் பாரு, இங்க பாரு. இந்த வாங்கிக்கோ. அதை வாங்கிக்க. தண்ணி கேக்கு. இங்க பாரு, இங்க பாரு, இந்த அப்பா பாரு, அங்க பாரு. பாப்பாக்கு இந்த கிஃப்ட் தான் கொடுத்தாங்க. ஸ்கூல் போனாதான் யூஸ் ஆகும். ஆனா நம்ம பாப்பாக்கு இப்பயே இதுல போட்டு விளையாட விடுறோம். அதை ஒரு வீடியோ போடுறோம், பாருங்க மறக்காம. செம்மா கொடுத்துரு. பாய் சொல்லிடு. அதை பாய் சொல்லு. பாய் சொல்லிடு. சரி போயிட்டு வரோம். அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை கூட்டிட்டு வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் அகக்கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நேராக மார்க்கெட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபுல் டே விளாக் மாதிரி அவங்களுக்கு போடுறோம், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கு, அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே நல்லா இருக்கும், நான் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. இதான் ஓவரால் வியூ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. வந்து அமிர்தேஸ்வரர்னா சிவனா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மட்டும்தான் சிலை வடிவத்தில் இருக்காரு. அப்படியே போகணும் வரிசையா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸு. அப்படியே அங்கிட்ட சுற்றி இப்படி வரணும். இன்னும் நிறையா உள்ள இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இடத்த பாருங்க, அப்படியே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஃபுல்லாக பாருங்க, எல்லாமே சாமி சிலைகள் தான். இந்த சைடு எல்லாமே ஒரு இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே லைட்டாக கவர் பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரே இடத்துல எல்லாமே ராசிக்கு தனியாக சாமி, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சாமி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லா சாமியுமே கும்பிட்டு போகலாம். இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு போடுறேன், பாருங்கள்.
ராதை தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை தூக்கத்துல இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே பாருங்க, இது ஃபுல்லா ஒரு ஒரு ராசிக்கான தெய்வங்கள். அப்படியே இதுலயும் ஃபுல்லா வரிசையா வச்சிருக்காங்க. அது 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 என்னது? அது வேணுமா? ம், வேணுமா? இப்பவும் கூடாது. நீங்க பாருங்க மக்களே, ஒரு இடத்துல கூட கேப்பே கிடையாது. ஃபுல்லாவே எல்லாமே சாமி தான். எல்லா சிலைகள் ரெண்டு பக்கமுமே. ஏப்பா இதுல சாமி இல்லை, இதுல சாமி வச்சிருக்காங்க. நம்ம கேள்விப்படாத சாமிலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமி எல்லாம் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எக்கச்சக்க சாமி இருக்கு, சாமி இருக்காங்க. நம்ம எப்படி கரெக்டாக போகணுன்றதுக்கு அப்படியே கீழே நேவிகேட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதுல நீங்க போற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாகங்கள். பார்த்துக்கோங்க, ஒரே இடத்துலையே அவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அங்கிட்டு ஃபுல்லாக தான். ஹாய் சொல்லு, சொல்லு ஹாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக இதுதான். நிறைய இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அதனால சும்மா லைட்டாக மட்டும் கவர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் அப்படியே இதோட முடியுது வரிசையா. இந்த லாஸ்ட்ல அப்படியே கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கேள்விப்படாத சாமி எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா பிளேஸுமே செம்மையாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயிலோட பேர். பார்த்துக்கோங்க, மதுரையில் விருதுநகர் ரோட்டில் திருமங்கலம். இது வந்துட்டு எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு இதில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக மதுரையில் திருமங்கலத்தில் இருந்து இங்கிட்டு போகணும். நம்ம ராஜபாளையம் போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஆலம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் இருந்து உள்ள ஒரு லெஃப்ட் கட் ஆச்சுன்னா ஒரு 2 கிலோமீட்ரு ராயபாளையம்னு சொல்லி ஒரு ஊர். அதை தாண்டினோடனே இருக்கும். இல்லை நீங்கள் விருதுநகர் ரோடு வழியாக போயிட்டீங்க அப்படின்னா, விருதுநகர் ரோட்லேருந்து அங்கிட்டு மெயினில் வந்தீங்கன்னா அங்கிட்டும் பக்கம் தான். அங்கிட்டிருந்து ஒரு திருமணத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும் பைபாஸில். அங்கிட்டிருந்து ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா வந்துடும் உள்ள. எக்ஸாக்ட் லொக்கேஷன் இதுதான். இங்கே வந்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நாங்களும் அப்படியே வந்துட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கே புளியோதரை இருந்துச்சு, ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பை ஃப்ரெண்ட்ஸ். பாய்.